இந்த முட்டைக்கறி வறுவல் எப்படி பண்ணுறது பார்ப்போமா? ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சுவையாக இருக்கும், எல்லா சாப்பாடுக்கும் சாப்பிடலாம். இன்றைக்கி முட்டையை ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி இடித்து உடச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நடுவில் கீனி கட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது மசாலா ரெடி பண்ணிப்போமா? இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் பொடி, இது கூட கொஞ்சம் போல் உப்பை தூவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து நல்லா கலந்து கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது முட்டை மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 5 மினிட்ஸ் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனு சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே முட்டையை இந்த சைடு ஒரு சைடில் போட்டுட்டு ஒரு சைடு வெந்த உடனே மறுபடியும் கவுத்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பொரிய விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்லேயே சூப்பரான முட்டை வறுவல், அதாவது முட்டைக்கறி ரெடிங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.